வாழ்க வளமுடன். அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு சிந்தனை சிறகுகளின் அன்பான வணக்கங்கள். அன்பானவர்களே, இன்னைக்கு ஓஷோவினுடைய சிந்தனை துளிகளில் இருந்து ஆழ்ந்த உறக்கத்திற்கு ஓஷோ சொல்லக்கூடிய மிக எளிமையான வித்தியாசமான ஒரு மௌன தியானத்தை தாங்க நம்ம பார்க்க போறோம். ஓஷோ சொல்றாங்க, நீங்க முழுமையான கட்டுப்பாடற்ற நிலையில் இருக்கும் போதுதான் ஒரு மௌனம் உங்களுக்குள்ளார இறங்கும்பா. அதனால ஒண்ணு மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க, உங்கள் கட்டுப்பாடு அப்படிங்கிறது உங்கள் பலத்தை திசை திருப்புது. மனம் ஒரு பெரிய சர்வாதிகாரி, அது எல்லாவற்றையுமே கட்டுப்படுத்த முயற்சி பண்ணிட்டே இருக்கு. அதனால என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, கட்டுப்படுத்த முடியாதத அது மறுக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு நம்மளைய செய்ய விடாம தடுத்துக்கிட்டே இருக்கு. அதுதான் இங்க விஷயம். இந்த தியானம் உங்களுடைய மனசினுடைய அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் கலைச்சு ஆழ்ந்த அமைதியையும் புத்துணர்வையும் உங்களுக்குள்ளார கொண்டு வரும். இந்த எளிய தியான பயிற்சியை தினமும் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி செஞ்சிடலாம். நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்கள் மனச அதன் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்கிறது மட்டும்தான்பாங்கிறாருங்க. இந்த தியானத்தை எப்ப செய்யணும்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, படுக்க போறதுக்கு முன்னாடி இந்த தியானத்தை செஞ்சிருங்கப்பாங்கிறாரு. படுக்கையில உட்கார்ந்துக்கிறீங்க, விளக்கையெல்லாம் அணைச்சிருங்க, கும்மிரட்டா இருக்கணும் அப்படிங்கிறாரு. நீங்க செய்ய வேண்டிய அனைத்து வேலைகளையும் படுக்க போறதுக்கு முன்னாடி செஞ்சு முடிச்சிருங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தியானத்திற்கு பிறகு உடனே நீங்கள் தூங்க போகணும். அந்த செய்பவர் அப்படிங்கிற ஒரு பர்சன் இருக்காங்க பாத்தீங்களா, தியானத்திற்கு பிறகு எதையுமே செய்ய அனுமதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறாருங்க. உங்களுடைய படுக்கையில உட்கார்ந்துருக்கிறீங்களா, அப்படியே உங்களுடைய மனசை லேசாக்கி அப்படியே தூக்கத்திற்கான அந்த மனநிலையை உருவாக்குங்க. காரணம், உடனே தூக்கம் வரும், உங்களால கட்டுப்படுத்தவே முடியாது அப்படிங்கிறாருங்க. தியானத்தினுடைய ஒரு குணம் இருக்கு பாத்தீங்களா, அது தூக்கத்திற்கும் உண்டு. அதுதான் மௌனம். அது தானாக வரும். அதனாலதான் பலர் தூக்கம் இல்லாம தவிக்கிறாங்க. அவர்கள் அந்த மௌனத்தையுமே கட்டுப்படுத்த நினைக்கிறாங்க. அதுதான் இங்க பிரச்சனை. ஏன்னா தூங்க போற நிலையில அவங்க என்ன பண்றாங்க, செல்லை வச்சு பாக்குறாங்க. இப்ப எந்த விஷயத்த பாக்குறாங்களோ, ஒரு சீரியலே பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்து அவங்களால தூங்க முடியுமா? அதுல இருந்த விஷயங்கள் தான் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் இங்க கான்செப்டா வச்சு ஓஷோ ஒரு விஷயத்த நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்கறாரு. பெரும்பாலான தூக்கமின்மை பிரச்சனைக்கு மனம் தவிப்பு நிலையிலே இருந்துகிட்டு இருக்கிறது தான் காரணம். ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி தூக்கம் இல்லாத பிரச்சனைகளை தவிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க கொஞ்சம் காத்திருங்கள். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை வாங்கி கொள்ளக்கூடிய மனநிலையோடு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய இறுக்கத்தை எல்லாம் தளர்த்தி அப்படியே அற்புதமா இப்ப அமர்ந்திருக்கிறீங்க, அப்படியே உள்வாங்கிக்குங்க நான் சொல்லக்கூடிய விஷயத்த அப்படிங்கிறாருங்க. என்ன காரணம்னா, இந்த தியானத்திற்கு பிறகு நீங்கள் உடல் அளவிலையும் மனதளவிலையும் லேசாகி நீங்கள் தூங்க போகும்போது அங்கே ஒரு தொடர்ச்சி இருக்கும். அந்த தியானம் உங்களுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த இரவு முழுவதும் அதன் அதிர்வுகள் உங்களுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கும். காலையில எழுந்து நீங்க கண்களை திறந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மிகவும் வித்தியாசமான முறையில தூங்கியதை போல ஒரு உணர்வு உங்களுக்குள்ளார வரும். அங்கே தூக்கத்தின் தன்மையில் ஒரு மாறுதல் இருக்கும். அது தூக்கம் கிடையாது, வேறு எதுவோ தூக்கத்தை விட ஆழமானது அங்கே இருந்திருக்கிறது. உங்கள் மீது ஏதோ பொழிந்திருக்கிறது. அது என்ன என்று உங்களுக்கு தெரியாது. அதை உங்களால் தரம் பிரித்து பார்க்க முடியாது அப்படிங்கிறாருங்க. ஏன்னா இது இறை சக்தியோடு, இந்த பிரபஞ்ச ஆற்றலோடு, இந்த பேராற்றலோடு கலக்கக்கூடிய மிக மிக உன்னதமான தியானங்க. ரொம்ப வித்தியாசமான தியானம். ஓஷோ எப்படிதான் இப்பெல்லாம் யோசிச்சாரோ அப்படின்ட்டு மிராக்கலா இருக்குங்க. அவ்வளவு அருமையா இருக்கும். வாங்க ஓஷோ இந்த தியானத்தை எப்படி செய்யணும்னு சொல்றாரு பாருங்க. நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த அப்படியே கண்களை மூடி அப்படியே உங்களுக்குள்ளார உணருங்க. சொல்ல சொல்ல அப்படியே உணர்ந்துட்டே வாங்க. இந்த தியானம் மிகவும் எளிமையானதுப்பா. அப்படியே படுக்கையில உட்கார்ந்துக்கோங்க, உடலை தளர்த்திக்கோங்க, கண்களை மூடுங்க. நீங்க ஒரு மலைப்பகுதியில தொலைந்து விட்டதாக நினைச்சுக்கோங்க. அது கருமையான நள்ளிரவு, கும்மிருட்டு, வானத்துல நிலா வெளிச்சம் எதுவுமே இல்ல, மேக மூட்டத்தோடு கூடிய ஒரு வானம், ஒரு நட்சத்திரத்தை கூட உங்களால பார்க்கவே முடியல.
முழு இருள், கும்பிருட்டு, உங்கள் கைகளை கூட உங்களால பார்க்க முடியல. நீங்க மலைப்பகுதியில தொலைஞ்சு போயிட்டீங்க, வழி தெரியாம கஷ்டப்படுறீங்க. அங்கே ஒரு ஆபத்து இருக்கு. எந்த நிமிடமும் நீங்கள் ஏதோ ஒரு பள்ளத்தாக்கில் விழலாம், எங்கோ படு பாதாளத்துல வீழ்ந்து விடலாம், நீங்க காணாமலே கூட போய்விடலாம். நீங்கள் எச்சரிக்கையோடு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. பெரும் ஆபத்து இருப்பதால் நீங்கள் மிகுந்த உஷாராக இந்த இடத்துல இருக்கிறீங்க. ஆபத்து அதிகமாக இருக்கும்போது ஒருவர் எச்சரிக்கையாக தானப்பா இருப்பாரு. சொல்றாருங்க, மலைப்பகுதி அப்படின்னு நம்ம கற்பனை செய்யறது ஒரு ஆபத்தான ஒரு சூழலை உருவாக்குவதற்காகத்தான். நீங்க மிகுந்த எச்சரிக்கையோடு இந்த நிலையில இருக்கிறீங்க. ஒரு ஊசி கீழே விழுந்தால் கூட உங்களால கேட்க முடியும். பிறகு திடீரென்று செங்குத்தான ஒரு பகுதிக்கு வந்துடுறீங்க. அதுக்கு மேல போக முடியாது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருது. மேலும் அந்த பள்ளத்தாக்கு எத்தனை ஆழமானது என்பதும் உங்களுக்கு தெரியாது. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த பள்ளத்தாக்கினுடைய ஆழம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக ஒரு கல்லை எடுத்து தூக்கி கீழே போடுறீங்க. இப்போது அந்த கல் எந்த கல் மீது மோதி சத்தம் ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஓசோ சொல்றாங்க, அந்த சத்தம் வருகிறதா அப்படின்னு கொஞ்சம் அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருங்க. ஆனா எந்த தகவலுமே இல்லை. இப்போ ஏதோ அந்த பள்ளத்தாக்கிற்கு கீழ்ப்பகுதியே இல்லாததை போல எந்த தகவலையும் உங்களால கேட்க முடியல. நீங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு பெரும் பயம், ஒரு பெரும் பீதி உங்களுக்குள்ளார அப்படியே பரவுது. அந்த பயம் இப்போது உங்களுக்குள்ளார ஒரு தீ பந்தத்தை போல ஒரு விழிப்பை ஏற்படுத்துது. ஓசோ சொல்றாங்க, அது உண்மையில உங்களுடைய கற்பனையாகவே இருக்கட்டும். நீங்கள் கல்லை எறிந்துவிட்டு காத்திருங்கள். நீங்கள் பொறுமையாக காத்திருந்து கவனியுங்கள். மார்பு துடிக்க நீங்கள் காத்திருங்கள். ஆனா சத்தம் அங்க இல்ல. அங்கே ஒரு ஆழ்ந்த மௌனம் தான் இருக்கு. அந்த மௌனத்துல நீங்க தூங்க ஆரம்பிச்சிருங்க. அந்த சத்தம் இல்லாத மௌனத்துல நீங்க ஆழ்ந்த தூக்கத்திற்கு போயிடுறீங்க. இந்த முழுமையான கட்டுப்பாடற்ற தியானம் உங்கள் ஆழ் மனதுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. சத்தம் இல்லாததால உங்கள் மனம் பாத்தீங்கன்னா அதை நிராகரிக்க முயற்சி பண்ணுது. ஆனா அதை நிராகரிக்க முடியாத போது மனம் என்ன பண்ணுதுன்னா அதனுடைய கட்டுப்பாட்டை இழக்குது. அந்த கணத்துல உங்களுடைய உடல் பாத்தீங்கன்னா பூரணமாக ஓய்வெடுக்குது. உங்களுடைய மனம் நிசப்தமா இருக்கு. இந்த நிசப்தம் வெறும் அமைதி மட்டும் இல்லைங்க, அது ஒரு ஆழமான விழிப்புணர்வுங்க. நீங்கள் விழித்திருக்கும் போதும் தூங்கும் போதும் இந்த விழிப்புணர்வு பாத்தீங்கன்னா உங்களை வழிநடத்தக்கூடியதாக இருக்குங்க. காலையில நீங்க கண் விழிச்சு பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஆழ்ந்த ஓய்வை உணர்ந்திருப்பீங்க. உங்கள் மனமும் உடலும் புத்துணர்ச்சி பெறும். இந்த மௌனம் பாத்தீங்கன்னா உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில இருக்கக்கூடிய குழப்பங்கள் மற்றும் சத்தங்களுக்கு மத்தியில ஒரு உள் அமைதியை அற்புதமா உருவாக்குங்க. இது உங்களை நீங்கள் முழுமையாக உணர்ந்து அன்றாட வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக எதிர்கொள்ள உதவக்கூடியதாக இருக்குங்க. இந்த தியானம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனநிலையை எப்போதும் விழிப்புணர்வோடு வச்சுக்கக்கூடிய அற்புதமான மௌன தியானம் தாங்க. ஓஷோ எண்ணற்ற தியான முறைகளை கொடுத்திருக்காங்க. தூக்கத்திற்கு முன்னாடி செய்யக்கூடிய தியானம் மட்டும் நிறைய கொடுத்திருக்காங்க. அதுல இது ஒரு வகை தியானம். இந்த தியானத்தை நம்ம செய்யும் போது பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு வருங்க. நான் இதை செஞ்சு பார்த்துருக்கிறேன். அந்த தூக்கம் பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம தூங்குறதுக்கும் இந்த தியானத்தை செஞ்சுட்டு நம்ம தூங்குறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குங்க. இந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றலினுடைய பாதுகாப்புல நம்ம உறங்கியது போன்ற ஒரு ஃபீல் வருங்க. காலையில் எழுந்திருக்கும் போது நம்ம மனசுல எந்த விதமான சலனமும் இருக்கிறதே இல்லைங்க. ரொம்ப நிம்மதியா இருக்கு. சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சொர்க்கத்திலிருந்து இறங்கி வந்த மாதிரி ஒரு ஃபீலை தாங்க இந்த தியானம் கொடுக்கும். நீங்க இந்த தியானத்தை செஞ்சு பாருங்க. உங்களுடைய தூக்கம் இந்த தியானத்தை செஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு, எப்படி வித்தியாசமா நீங்க உணர்ந்தீங்க அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். நன்றி. அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும்
நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி.